இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 8ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த காலை நேர தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, எல்லா வல்ல தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, தாயின் கருவிலை உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டவரே, இதோ இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்தில் எங்களோடு கூட இருந்து ஆலயத்தில் நம்முடைய வார்த்தைகளை கேட்டோம், திருவிருந்தில் பங்கு பெற்றோம். ஆண்டவரே, இரவு உறங்கி விழித்தெழுந்திருக்கிறோம் ராஜா. எங்களால் அல்ல, நீர் எங்களை எழ செய்திருக்கிறீர், ஜீவனை கொடுத்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரை இந்த நாளை ஆரம்பிக்க நாங்கள் காத்திருக்கிற போது உம்முடைய பாதத்தில் இருந்து இந்த நாளை ஆரம்பிக்க ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். இறை வார்த்தையின் வழியாய் நீர் பேசுங்க. இந்த நாளின் ஆண்டவர் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இந்த குழுவை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய ஆசிரியர்களை தந்து வழி நடத்துங்க. இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில நம்முடைய பாடல் புத்தகத்துல 23வது பாடலாகிய ஐயனே உமது திருவடிகளுக்கு என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரஞ்சோத்ரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க மாத்திரம். கண்விழி போலே அடியனை காத்த கர்த்தனே நமஸ்காரம். மண்மிசையும் மால் அன்றி போச்சே வாழுமோ என் நேரம். உடலுயிரும் மால் ஒரு குறைவின்றி உய்கிறதம்பரனே. திடமுடனுமக்கே ஓப்புவிப்பேன் என்னை செப்பரும் அருள் கரனே. சென்றதாமிரவில் தேவரீர் என்னை சேத்தரவணை தேரே. அந்தடவாயே பகலிலும் கேரோபையே யாகவாதரி பீரே. இருதயம் தன்னை நீர் புதியதையாக்கும், ஏழையை குணமாக்கும். கருணையாய் என்னை யுமதகமாக்கே கண்மமெல்லாம் போக்கும். ஓனுடை சுகமே அருள்வதுன்பாரம் உன்னத தேருநாதா. மாண்புற அளித்தேன் என்னவரே வல்லமை நிறை பாதா.
இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஜூலை மாதம் 8ஆம் நாளிலே வேலை நாளிலே சந்திப்பதிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குழுவின் சார்பாக மீண்டுமாக உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது சங்கீதம் 85. சங்கீதம் 85. இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு நாட்டின் நலனுக்காக மன்றாடுவது. நாட்டின் நலனுக்காக மன்றாடுவது. இதுல 13 வசனங்கள் இருக்கிறது. 1 முதல் 3 ஆண்டவரே நீர் உம் மக்கள் மீது அருள் கூர்ந்தீர் என்று சொல்லப்படுகிறது. 4 முதல் 7 உம் சினத்தை அகற்றி எனக்கு புத்துயிர் அளியும் என்று சொல்லப்படுகிறது. 8 முதல் 13 ஆண்டவர் நிறைவாழ்வு அளிக்கின்றார் என்று பிரித்திருக்கிறார்கள். இதனுடைய பின்னணியை பார்க்கிற போது இது ஒரு சமூக புலம்பல் பாடல் என்று சொல்லப்படுகிறது. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்ற மக்கள் அமைதியான வாழ்வுக்காக இயங்குகிறார்கள். எரேமியா 33:8, ஏசாயா 40:6 இவர்கள் முன்னுரைத்த அமைதியான வாழ்வு இன்னும் முழுமையாய் கிட்டாத நிலையில் பாடகர் மக்களின் நல்வாழ்வுக்காகவும் நாட்டில் நீதியும் சமாதானமும் நிலைக்கவும் மன்றாடுகிறார். 121ஆம் பாடலோடு இப்பாடல் தொடர்புடையது. சங்கீதம் 121ஓடு இது தொடர்புடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய வசனங்களை நாம் பார்க்கின்ற போது, ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், யாக்கோபினரை முன்னையை நன்னிலைக்கு கொணர்ந்தீர் என்று ஆரம்பிக்கிறார். அதாவது நம்முடைய சொந்த தாய் திருநாடு அடிமைப்பட்டு இருக்கிற போது எந்த ஒரு மனிதனும் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அதனால்தான் பாரதியார் கூட மிக அழகாக சுதந்திர பாடல்களை அவர் எழுதுகிற போது அவர் என்ன சொல்றாரு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவின நாடு இது அப்படின்றார். என்னுடைய தாய் தந்தை மகிழ்ந்து குழாவின நாடு இது, என்னுடைய உடன்பிறப்புகள் இருந்த நாடு இது, இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்த இன்னும் பல சாதனைகளை புரிவோம் என்று நம்முடைய பாடல் புத்தகத்தில், நம்முடைய பாட புத்தகத்தில் நாம் அதை படித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தாய் திருநாடு என்று சொல்லுகிற போது உடம்பெல்லாம் உண்மையாகவே ஒரு புதிய உணர்வு ஏற்படுகிறது. ஏனென்றால் தாய் திருநாடாகிய இந்திய தேசம் இன்றைக்கு நம்மளெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறது. நமக்கு பல நன்மைகளை இந்த தேசம் செய்திருக்கிறது. தேசத்தில் இருந்து பல நன்மைகளை நாம் பெற்று வருகிறோம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆகவே இந்த நாளில ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தாய் தந்தையர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அவர்கள் பாடுபட்டு வளர்த்த இந்த தேசத்தை நாமும் வளர்க்க வேண்டும் என்பதே இந்த சங்கீதக்காரனுடைய அழைப்பாக இருக்கிறது. அதான் சொல்றாரு, யாக்கோபினுடைய வளர்ச்சியை பின்னிலைமையை பார்க்கிற முன்னிலைமை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே, இன்னும் அதிகமாக ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறார். யாக்கோபினரை முன்னிலைக்கு நீ கொண்டு வந்தீர், அதாவது பழைய மாறிய ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறந்து விட்டீர் என்று சொல்றார். இதுதான் ஆண்டவருடைய கேரக்டர், த கிரேஸ் ஆஃப் காட் என்று சொல்கிறோம். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய பாவ மன்னிப்பு, த ஆக்ட் ஆஃப் சான்டிபிகேஷன். லுத்தர் சாஸ்திரியார் இது அழகா ஆக்ட் ஆஃப் சான்டிபிகேஷன், பாவ மன்னிப்பும் இல்லையா, திருச்சபையில பாவ மன்னிப்பும் நற்செய்தியும் இல்லாவிட்டால் அது திருச்சபையாக இருக்காது, நாடு ஆசீர்வாதமாய் இருக்காது என்பதை மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார். அப்போ பாவ மன்னிப்பு மிக அவசியம். நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்கின்றவராய் இருக்கிறார். ஆமென்.
அவர்களின் பாவங்களை அனைத்தும் மறந்து விட்டார் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அழகா பாருங்க, சொல்றார், மறைத்து விட்டீர், உமது சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர், கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டீர். கடவுளுடைய கோபம் பயங்கரமான கோபம். அவருடைய உக்கிர கோபத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பயங்கரமா இருக்கும் இல்லையா? இயற்கையினுடைய அந்த சீற்றங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இயற்கையின் சீற்றங்களில அவ்வளோ கோர தாண்டவத்தை வெளிப்பாடுகிறத பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய கோபம் எவ்வளவு பெருசா இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவராக இருக்கிறார். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னையே நன்னிலைக்கு கொணர்ந்தருளும், எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றி கொள்ளும் என்று சொன்னார். மீண்டும் பழைய நிலைமைக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றும். நாங்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு பலவீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, நிம்மதியான வாழ்க்கை இல்லை, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர முடியல என்று பல கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அதில் இதனுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் சொன்னா, முதல் வசனத்தில் முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர் என்று உள்ளது. எனவே எங்கள் துன்ப நிலைமையை மாற்றினீர், எங்கள் அடிமை நிலைமையை மாற்றினீர் என்று முதல் வசனத்திற்கு பொருள் சொல்வதாக இருக்கிறது. ஆண்டவருடைய உதவி இருந்தும் இன்னும் மக்களுக்கு முழு நல்வாழ்வு கிடைக்கவில்லை என்று இங்க தெரிகிறது. ஏசாயா 59:9-13, சகரியா 11:2, ஆககுப் 15:11-1:5 இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல எல்லாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதிகளில ஆண்டவர் பழைய நன்னிலைமைக்கு மக்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சையும் ஏக்கமும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 8-13 நாம் பார்க்கிறோம், இறைவாக்கினர் ஒருவர் இறை அருளால் தூண்டப்பட்டு இவ்வாக்குறுதிகளை கூறுகின்றார் எனலாம். மேசியா காலத்தில் எதிர்பார்க்கப்பட்ட மீட்பு என்று இது சொல்லப்படுகிறது நாமோ பார்க்கும். அதான் நீங்க பாருங்க, என்றென்றுமே எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீரோ, தலைமுறை தோறுமோ உமது கோபம் நீடிக்குமோ இல்லையா? உம்முடைய மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்திரம். அழகா சொல்றார் ஆண்டவரே. இவ்வளோ வருஷமா 70 வருஷம் பாபிலோன்ல இருக்கிறோம். ஏற்கனவே எங்களுடைய முன்னோர்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துல எகிப்துல இருந்து நாட்களை கழித்து விட்டார்கள். இப்ப நாங்களும் எங்க அடிமையா வந்துட்டுமே, எங்களை காப்பாத்த ஆண்டவரே. ரொம்ப நாள் கோபமா இருப்பீரோ, ரொம்ப நாள் கோபமா இருப்பீரோ. வீட்டுல கூட கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருகிற போது 2 பேரும் சில நேரத்துல பேசாம போயிடுறாங்க. அவ யாரா ஒருத்தர் போய் கேட்கறாங்க, எவ்வளவு நாள் தான் என் மேல கோபமா இருப்ப, என்னை மன்னிக்க மாட்டியா, பேச மாட்டியா அப்படின்னு கணவன் மனைவி இடத்துல, மனைவி கணவனிடத்துல கேட்கின்றதை போல அழகா இருக்கிறது. இப்ப கடவுள் கிட்ட ஒரு உரிமையோடு நாம் கேட்கிறோம், ஆண்டவரே எவ்வளவு நாள் தான் எங்க மேல கோபமா இருக்கிறீரே, எங்களுக்கு தயவு கூர்ந்து உடைய மன்னிப்பை கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே என்று ரொம்ப அழகா கேட்கின்ற, ஒரு உரிமையோடு கேட்கின்ற ஒரு பகுதியாக நாம் இதுல பார்க்கின்றோம். அது அடுத்தது இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கும்போது, தம்முடைய அடியார் திரும்பி வருகிற போது அவர்களுக்கு ஒரு விடுதலையை தருகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார், அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்ல ஆகாது. ரொம்ப அழகா சொல்றாரு. அவரே இந்த கஷ்டத்தை பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு ஒரு சொல்யூஷனை சொல்றாரு. ஆண்டவர் இப்ப திரும்பி வரும்படியாக நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம வந்திருக்கிறோம், வந்துட்ட பிறகு என்ன பண்ணக்கூடாது, திரும்பி போக கூடாது. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அழைப்பு. பிரியமானவர்கள், ஒரு முறை நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம்னா திரும்பி நம்ம பாவத்திற்கு அக்கிரமத்துக்கு போகக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார், நமக்கு புது வாழ்வை தந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 9ஆம் வசனத்துல பார்க்கிற, அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி, நம் நாட்டில் அவரது மாட்சி குடிக்கொள்ளும். பார்த்தீங்களா, கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் கடவுளுடைய மகிமை நம்முடைய தேசத்துல வாசமா இருக்கும். கடவுளுடைய மகிமை வாசமா இருந்தா அந்த தேசம் மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா இந்த உண்மையா நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் தான். ஏன்னா உலகத்துல வித்தியாசமான ஒரு முறையை நம்ம கையாளுறோம். என்னன்னாக்கா, பல் சமய சூழல், பன்முகத்தன்மை இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிறது. பல ஜாதி, பல மதங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரம், இதெல்லாம் பல இடங்களில இல்லை. ஆனா நம்ம நாட்டுல இதை நம்ம போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கோம். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், இவ்வளோ பிரிவினைகள் இருக்கிறது, இதை வச்சு நம்ம எப்படி இந்தியாவை முன்னேற்ற முடியும்? ஆனா இன்னைக்கு நிறைய மக்கள் சொல்றாங்க, இந்த
பிரிவினைகள் தான், அல்லது இது பிரிவுன்னு நம்ம சொல்ல முடியாது, இது அவங்களோட தனித்தன்மை. இந்த தனித்தன்மை தான் நம்முடைய ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கிறது. அதான் அன்னைக்கே பெரியவங்க சொன்னாங்க, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இல்லையா? ஒற்றுமையில் வேற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நம்முடைய தேசத்துல பல கலாச்சாரம், பல மக்கள், பல பண்பாடு, பல மக்கள் வாழ்ந்தாலும், சாதி, மதம், இனம், மொழி என்று வாழ்ந்தாலும், நாம் இந்தியர்கள் என்ற ஒரு உணர்வு, ஒரு பிரச்சனை, நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாம் ஒன்னா சேர்றோம். அப்ப முஸ்லீம், கிறிஸ்டியன், இந்து, முஸ்லீம் அதெல்லாம் பாக்குறதே இல்லை. எல்லாம் கை கோக்குறோம், எல்லாரும் பிரேயர் பண்றோம், எல்லாரும் போராடுறோம், இறங்கி போராடுறோம். அதுதாங்க உண்மை. அதுதான் ஒரு நாட்டின் மேல வைத்திருக்கிற அன்பையும் அக்கறையும் காட்டுகிறது. இதைதான் தொடர்ந்து எல்லா நேரங்களிலும் நம்ம கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் சில அரசியல், முக்கியமா அரசியல் தலைவர்கள் தான் என்ன செய்யறாங்க, அரசியல் ஆதாயத்துக்காக நம்மளை சாதி வாரியாக, மத வாரியாக, இன வாரியாக, மொழி வாரியாக பிரித்து ஆளுகை செய்கிறவர்கள் இருக்கு. அவங்கள நம்ம என்ன பண்ணோம், இனம் கண்டு கொண்டு அவங்களை வேறு அறுக்க வேண்டும். அதுதான் இந்த நாளுடைய மிக முக்கியமான சிந்தனையாக நான் பார்க்கிறேன். இந்தியாவை அழிக்க நினைக்கிறவர்களை நாம் அறுப்புண்டு போக செய்யணும். ஏன்னா இந்தியா நம்முடைய தாய்நாடு. தாய்நாடு மட்டுமல்ல, வந்தாரை வாழ வைக்கின்ற நாடாக இருக்கிறது. எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கிற நாடா இருக்கிறதுனால நம்முடைய இந்திய தேசம் இந்த உலகத்திற்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு உள்ள ஒரு தேசமாய் மாறுவதற்கு நாம என்ன பண்ணோம், உழைக்க வேண்டும். அடுத்தது சொல்றார், கடவுளுடைய பேர். நாங்க அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிற கடவுளுடைய பேர் என்பது அது எசது என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. எசது என்று சொன்னால் தாயினுடைய குடல் துடிக்கும் அன்பு. ஒரு குழந்தை கீழே விழுகிற போது எந்த தாயும் அதை சிரித்து கொண்டு பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டான், அழுது கொண்டு ஓடுவா, வேகமா ஓடுவா, போய் தூக்கி எடுப்பா. அவருடைய குடல் துடிக்கிற அன்பு. இன்றைக்கு கடவுள் நம்முடைய மக்களாக நம்ம மேல அவர் கொண்டிருக்கிற அன்பு குடல் துடிக்கும் அன்பு. அல்லேலூயா. அதனால்தான் அவருடைய ஒரே குமாரனாக இயேசுவை நமக்காக கல்வாரி சிலுவையில தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து புது வாழ்வு நமக்கு அளித்திருக்கிறார். அதனால அவருடைய பேரன்பு மிக அவசியம். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது, நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். அப்போ தேசத்துல அமைதி, சமாதான, சந்தோஷம் தான் சொல்றாரு, பேரன்பும் உண்மையும், இல்லையா? ஆண்டவருடைய அன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் இங்கே ஒன்றை ஒன்று முத்தமிடும் என்று சொல்கிறார். மண்ணின் நின்று உண்மை முளைத்தெழும், விண்ணின் நின்று நீதி கீழ் நோக்கும். மண்ணின் நின்று உண்மை முளைத்தெழும், இல்லையா? விண்ணின் நின்று உண்மை நீதி கீழ் நோக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்லதே அவர் நமக்கு செய்வார்னு சொல்றார். நல் விளைவை நம் நாடு நல்கும், நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். நீதி, நேர்மை, சமாதானம், ஆசீர்வாதம் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான பங்களிப்பாக இந்த நாளிலே நம்முடைய தேசத்துக்கு இருக்கிறோம். எம் தாமஸ் என்கின்ற ஒரு எழுத்தாளர், இறையியல் எழுத்தாளர், அவர் கேரளாவை சார்ந்த. அவர் என்ன சொல்றாருன்னா, நேஷன் பில்டிங் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் அவங்க வேலையை செய்யுங்க, ஆனால் அந்த வேலையினுடைய முடிவு என்னவா இருக்குன்னா தேசத்தினுடைய வளர்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனா இருக்கட்டும், இஸ்லாமியனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், அல்லது ஒரு பணி செய்கிற சாதாரண ஆளா இருக்கட்டும், எந்த ஒரு ஆளா இருந்தாலும் அவனுடைய பணியின் மூலமாக தேசம் கட்டப்பட வேண்டும், தேசம் வளர்ச்சி அடைய வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சிக்கு நம்மை வித்திட்டு செல்லும். ஆகவே இன்றைய அரசாங்கம் சரி, இன்னைக்கு மக்களும் சரி, எல்லாரும் சேர்ந்து தேசத்தை வளர்த்து எடுப்போம். இந்தியர் என்பதிலே பெருமை கொள்வோம். தேசத்திற்காய் தொடர்ந்து ஜெபிப்போம், ஒற்றுமையாக இருப்போம். கர்த்தர் தாம் இந்த நாளிலே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, மீண்டுமாக ஜூலை மாதம் 8ஆம் நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேலை நாளின் காலை வேளையில நம்முடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை ஆரம்பித்திருக்கிறோம். தகப்பனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் சுத்த தெய்வராஜ கிருபை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நம்முடைய இந்திய தேசம் வரலாற்று சிறப்பு மிக்க தேசம், அநேக மக்கள் வாழுகிற தேசம், பன்முகத்தன்மை உள்ள தேசம். பல் சமய சூழல்ல நாங்கள் கிறிஸ்தவர்களாய், இந்துக்களாய், இஸ்லாமியர்களாய், பல்வேறுபட்ட மக்களாய் ஆண்டவரே வாழுகிற ஒரு தேசம். தேசத்தை ஆசீர்வதி ராஜா. தேசத்திற்காக விசேஷமா இந்த நாளில் ஜபிக்கிறோம். இது சங்கீதக்காரன் தன் தேசத்திற்காக கண்ணீரோடு ஜபிக்கிறது போல நாங்களும் கண்ணீரோடு ஜபிக்கிறோம்.
எங்கள் தேசத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமையை தாரும். எங்களை ஆட்சி செய்கிற தலைவர்கள், குறிப்பாக இந்த நாளிலே என்னுடைய ஜனாதிபதிக்காக, பிரதமருக்காக, ஆண்டவரை அனைத்து அமைச்சரவை மக்களுக்காக, ஆண்டவர் லோக்சபா, ராஜ்யசபா எம்பிகளுக்காக, என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர், கவர்னர், எம்எல்ஏ எம்எல்ஏக்களுக்காக, ஆண்டவரை கலெக்டருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வதிங்க. அமைதி பூங்காவாக எங்கள் தேசம் மாறுவதாக. ஆமா ஆண்டவரே. அதே போல உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமா இந்த நாளிலே ஆண்டவர் நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், ஆயர்கள், பொறுப்பாளர்கள், சபை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், ஐஎல்சினுடைய பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர் பெருமக்கள், என்னுடைய அருமையான பெதஸ்தா மருத்துவமனை ஆண்டு வருகிற 17ஆம் தேதி அதை குறித்து பேச இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். நல்ல ஒரு முடிவை ஆண்டவர் ஐஎல்சி பொறுப்பாளர்கள் எடுக்க கர்த்தர் கிருபை தாரு ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே இதோ இந்த நாளிலே எங்களுடைய தேசத்தினுடைய எல்லா நலனுக்காக, உயர்வுகளுக்காக, தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அமைதி பூங்காவாக எங்கள் தேசம் மாறுவதாக. ஆண்டவர் தொடர்ந்து இந்த நாளில கூட இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். ஊழியத்தை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. இதோ இந்த இசை வழி பயணத்தில் எங்களோடு இருக்கிற சாக்கோ சார்காய் டீச்சருக்காக நான் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிராட்காஸ்ட் செய்து உதவி செய்கிற அவருடைய ஜான்சன் சாருக்கா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலே இதை காணொலி வழியாய் பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இறையாசிரியர்களை தாரும். பலவீனமா இருக்கிற மக்கள், சுகவீனமா இருக்கிற மக்கள், படுக்கையில் இருக்கிற மக்கள், ஆண்டவர் விசேஷமாக என்னுடைய மூத்த ஆண்டவரை ஆயர் பெருமக்கள், ஆயர் அம்மாக்கள், ஆண்டவரை என்னுடைய பழைய ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜெபிக்க, குறிப்பாய் நிக்சன் ஐயருக்கா ஜெபிக்க. நேற்று தினத்துல அவருடைய அன்பு மகன் மான்சனை நாங்கள் கண்டு விசாரித்தோம். ஓரளவுக்கு நல்ல சுகம் பெற்று வருகிறார் என்று ஆண்டவரே நாங்கள் அறிகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இன்னும் நல்ல சுகத்தை பெற்று ஆயிரவர்கள் ஆண்டவரே நல்ல நிலைமைக்கு திரும்பி அவருக்கு எல்லா ஆண்டவர் ஞாபகம் வந்து தொடர்ந்து முடிய ஊழியத்தை எடுத்து செய்ய ஆண்டவர் கிருபை. அதன் வழியாக ஆண்டவர் நேர்மை உள்ளவர், அவரிடத்தில் எந்த அநீதி இல்லை என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபைத்தார். பிஜேஎஸ் ராஜ்குமார் ஐயருக்காக, இன்னுமாய் பலவீனமா இருக்கிற எல்லா மக்களுக்காக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே மாரியப்பன் ஐயாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். டாக்டர் தீபா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில ஆண்டவரை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. மிகுந்த ஆண்டவர் பலவீனமா இருக்கிறார் என்று அறிகிறோம் ராஜா. உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் தாமே அவர்களோடு தங்கியிருந்து கொடுக்கப்படுகிற சிகிச்சைகள் ஏற்றுக்கொண்டு சீக்கிரமாய் சுகம் பெற்று திரும்ப கிருபை தார். குறிப்பாக என்னுடைய அன்புக்குரிய ஆமர் இமானுவேல் லுத்தரன் திருச்சபையுடைய தலைவராக இருக்கிற வில்சன் சாருக்காக, அன்பு துணைவியார் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக 2வது மகன் திரு கிளாட்சன் ஆர்த்தர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற பெரிய பாகத்தை மகனுக்கு தந்திருக்கிறீர். வாலிப பிள்ளை இருக்கிறபடினாலே ஆண்டவரை அதிகமான ஆசீர்வாதத்தை மகனுக்கு தந்து வழி நடத்துங்க ராஜா. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தினால் தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே. வாலிப பிராயம் அதனுள் சிற்சை நினைப்பையா என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி மகன் தன்னை காத்துக்கொள்ள கிருபை தாரு. இன்று போல் இன்று மகிழ்ச்சி சமாதானத்தை மகனுக்கு தந்து வழி நடத்துங்க. வாழ்க்கையில பல உயர்வுகளை தரவிடமா நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. அதே போல என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ஆண்டவர் கிரேட் மெடிக்கல் அகாடமியினுடைய ஆண்டவரே பவுண்டரா இருக்கிற சுதந்திரம் வில்சன் அவருடைய ஆண்டவர் மனைவனுடைய சரண்யாவின் சகோதரி ஆண்டவரே செந்தில்வாணி அவருடைய அன்பு மகள் ஆண்டவரே டெங்கு ஃபீவராலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பு மகளை கண்ணோக்கி பாருங்க, உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே, பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமா விளங்கும் என்று சொன்ன ஆண்டவரே, அவர் சீக்கிரமாக மகள் அந்த ஃபீவர்ல இருந்து வெளிவந்து ஆண்டவரே நல்ல சுகத்தை பெற்று உங்களுக்கு சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தார். இந்த குழுவாக நாங்கள் இணைந்து ஆண்டவரே இவர்களுக்காக கண்ணீரோட பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா வியாதிகளிலிருந்து உங்களை சீக்கிரமாக விடுதலையாகி ஆண்டவரே உங்களுக்கு சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதியும் துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த நாளின் எல்லா பணிகளையும் ஆண்டவர் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மை ரோடு கூட இருப்பதாக. ஆமென்.